வணக்கம். நான் உங்கள் ராமன். சகுனங்களை பார்ப்பவர்கள் பெரும்பாலும் பிறர் வாழ்க்கைக்கு சகுனியாகத்தான் இருப்பார்கள். அதாவது ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில அப்பா, அம்மா அல்லது தாத்தா, பாட்டி இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் இறந்து போயிருவாங்க. அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சனிக்கிழமை இருக்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை இருக்கலாம். அவங்க இறந்து போயிருவாங்க. சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னா, "இந்த நாள்ல இறக்கக்கூடாதே, அது கெடுதலாச்சே" அப்படின்னு சொல்லி புரணி பேசிக்கிட்டு இருப்பான். சகுனத்த பேசிக்கிட்டு இருப்பான். அப்பேற்பட்ட அவன் எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமா? இந்த குடும்பத்தில இருக்கிறத அங்க சொல்லுவான். அங்க இருக்கிறத இங்க சொல்லி கலகம் மூட்டிக்கிட்டு இருப்பான். பல பேரோட வாழ்க்கையில சகுனியா வாழ்றவன் அவன். அவன் பேச்ச நீங்க நம்பாதீங்க. நல்லவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "இறந்து போயிட்டாங்களா? பெரியவங்க இறந்து போயிட்டாங்களா? இறந்து அவங்களாச்சு, கூப்பிட்டுக்கிட்ட இறைவனாச்சு" அப்படின்னு சொல்லி கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு போயிடுவாங்க. தான் வருத்தத்த தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது ஒண்ணு மட்டும் நான் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் போராடி வென்றவனை கூட மரணம் போராடித்தான் கொல்லும். அதாவது வயசான அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இருக்காங்க அப்படின்னா, சாப்பிட சாப்பாடு, உடுத்த உடை, இருக்க இடம். இது எதுவுமே இல்லாம வாழ்க்கையில போராடி வென்று வந்தவங்க அவங்க. அப்பேற்பட்ட அவங்க மரணத்த வந்து ஈஸியா தழுவ விடுவாங்களா என்ன? "என் உசுர எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா என்ன? வாழ்க்கையில் போராடி வென்றவனை கூட மரணம் போராடித்தான் கொல்லும். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்த என்ன வந்து பார்த்தீங்கன்னா, "நீ அவ்வளோ சீக்கிரம் வந்து கொண்டுட்டு போயிடுவியா? என்கிட்ட போராடி என்னோட உசுர எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லி நிப்பாங்க வயசானவங்க. நம்மள மாரி ஆளுங்க வந்து திடீர்னு போயிடலாம். ஆனா வயசானவங்க அப்படி கிடையாது. பல மடங்கு கஷ்டத்த வந்து பார்த்தவங்க. அவங்க எந்த கிழமை இறந்தா என்ன? சனிக்கிழமை இருக்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை இருக்கலாம். அவங்க தான் உசுருக்கு போராடி இறந்து போனாங்க. அதுதான் நிதர்சன உண்மை. நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அதாவது மனிதர்கள் அழியலாம், மனிதநேயம் அழியக்கூடாது. அதாவது சகுனம் பார்க்குறவன் நீ அழிஞ்சு போயிரலாம். உன்கிட்ட இருக்கிற மனிதநேயம் அழியக்கூடாதுன்னு சொல்றேன்.